ஆயிலை கொள்வதற்கு கனவீகுத நெடுவயிறு ஐயா கனவீகுத நெடுவயிறு ஒரு கல்லை எடுத்துட்டாரே பார்த்தான் என்று வீதியினானவன் துடையளவு மணல் குவித்தான். தோகை நெல்லால் தந்தலையை அசையாமல் தூக்கி வைத்தான். ஆமா, ஆள் பார்ப்பான் கல் பார்ப்பான் ஆயிலையை கொள்வதற்கு. ஆமா, யாராலும் வராளா? கனம் மிகுந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை கண்ணிலே கண்டான். அசைக்க முடியாத கல்லை தூக்கியவள் தலையில் பொத்தென்று போட்டாரே. அம்மா என்று அலறினாள். உருண்டாள் புரண்டாள் மருண்டாள் திரிந்தாள். சரி, இந்த வேதியினை நம்பி அல்லவா இந்த கானகத்திலே நான் வந்தேன். தாய் சொன்ன வார்த்தை கூட நான் கேட்கவில்லையே. வேதியா நீயே தஞ்சம் என்று நான் வந்த என்னை நம்பி வந்த என்னை நடுகாட்டிலே இந்த கள்ளத்துக்கு போட்டு கொண்டு விட்டாயே சண்டாளப்பா. ஆமா, இனிமேல் இந்த உலகத்திலே உனக்கு சாட்சி இல்லை என்று நினைக்கின்றாயா? என்னை கல்லை தூக்கி கொண்டதற்கு கள்ளிமரமே சாட்சி. கல்லையை சாட்சி வைத்தாள், கடவுளை சாட்சி வைத்தாள். அவளுடைய உயிரானது பிரிந்து விடுகின்றது. இந்த லட்சுமியானவள் இறந்த போது அவளுடைய உடைமைகளை எல்லாம் கலத்தினான் இந்த வேதியனானவன். கொண்டாந்த போட்டிருந்த துண்டை விரித்து பொட்டணமா கட்டினான். கம்மலை எப்படி கலத்தினான்? கம்மலை எப்படி கலத்துவாங்க? அப்படி இழுத்து மூக்குத்தி மூக்குத்திய கடிச்சு இருக்கிறான். புல்லட்டா புல்லக்கு ஆமா, அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது மூக்குக்கு ஒரு அழகான ஒரு ஆமா உளமுக்கு தாங்கி. ஆமா, ஆகையினாலே இந்த லட்சுமியின் உடைமைகளை எல்லாம் கலட்டி ஒரு பொட்டணமாக கட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு அப்பாலே சென்றார். சந்தோஷப்பட்டு. ஆமா, இப்படி இங்க வரக்கூடிய நேரத்திலே நட்டுவன் சலம் ஒழிச்சு அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்ப ஒளியொன்னு. அதாவது இந்த பொன்பொருளையெல்லாம் கொண்டு வேதியன் போன போது திருநீல நட்டுவன் ஊரவர்கள் கொடுத்த ஊதியத்தை எல்லாம் வாங்கிவிட்டு தன் தாயிடத்திலே ஓடோடி வந்து கேட்கின்றார். என சொல்லுகின்றான் பாருங்கள். போன பிறகந்த புகழீல நட்டுவன் புகழ்கோவில் விட்டவன் வீடதில் வந்தான். வந்தவன் மக்களும் கீழே இறக்கி வாய்மொழி கேட்டான் சிவகாமியோடு. என்னை லட்சுமி எங்கியடி அம்மா உத்தங்கியானவள் ஊர்தாதி போலே மலை அவனை தேடியலோ நாள் எடுத்தாயோ வாவி சரிப்பாதே வாப்பா தலை ஓட்டில் அடித்து அடித்து திருத்தலை வீதி கடந்து ஆயிலை லட்சுமி தளத்தில் தொடர்ந்தான். ஆயிலை லட்சுமி தளத்தில் தொடர்ந்தான். இந்த திருநீல நட்டுவன் தாயிடத்திலே கேட்கின்றார். அம்மா என்னம்மா தங்கை வந்தாலே எங்கே இருக்கின்றாள்? போயிட்டப்பா. எங்கம்மா போனா? உன்னுடைய தங்கச்சி இருக்கிறாளே. ஆமா, ஊதாரி போன்று விட்டது ஒரு மறையவனை தேடி போயிருக்கப்பா. மறையவனே தேடி போய் விட்டாளா? அவ ஊதாரி ஆயிட்டா தெரியுமா? அம்மா அது உனக்கு இப்பதான் தெரியுமாக்கும். இத வாருங்களம்மா. தங்கை வேதியனோடு போய்விட்டாள் என்று வாய்கூசாமல் இப்படி சொல்லுகின்றாயே. ஏற்கனவே அந்த வேதியனும் ஊரவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். கோவில் உடைமைகளை கொள்ளையடித்த குற்றத்திற்காக போயும் போயும் தன்னை அத்தனை பணிகளையும் போட்டு அனுப்பி இருக்கின்றாயே. சும்மா கோயில் தங்கையை இப்பொழுதே கொண்டு விடுவான் போல் இருக்கின்றது. அதுக்கு இங்க பாரு, நீ போறியா? இந்த மாட மாளிகை கூட கோபுரம் சொத்து சொகை எல்லாம் வச்சு நீயே அழு. நான் என் தங்கையை தேடி செல்லுகின்றேன். பணத்தை வச்சுட்டு போகணும். இதோ ஒரு பணம் நீயே வச்சுக்க. அப்படி என்று வேதியின் தடத்தை தொடர்ந்து லட்சுமி தடத்தை தொடர்ந்து
ஆமா அந்த திருநீல நட்டுவனானவன் கானகத்தில் வந்து பார்க்கின்றான். கள்ளியடி மூட்டிலே தங்கையானவளை தேடி பார்க்கும் போது இறந்து கிடப்பதை கண்டான். ஆமா கட்டி அணைத்து கல்லை நகட்டி கண்ணில முகத்தில முத்தமிட்டாரே. அம்மா தங்கா, உன்னாலே தங்கா இந்த உலகத்திலே உயிர் பிழைத்திருந்தோம். ஆமா, இனி இந்த அண்ணனுடைய முகம் பார்க்க யார் உண்டு என்று சொல்லி அழுதான். மங்கார சிங்கார அலங்கார மேனியானது. ஐயோ, இப்படி மண்ணுண்டு போவதற்காக உன்னை நான் வளர்த்தி கானகத்திலே கல்வெட்டு இருக்கவா கண்டேன் தங்கை என்று சொல்லி, சரி, எந்த கல்லால் இந்த வேதியன் அவளை கொண்டாலும் ஆமா அதே கல்லிலே திருநீலகண்ட நட்டவன் முட்டி மோதி மண்டை உடைத்து அவனுடைய உயிரையும் விட்டு விடுகின்றான். தங்கச்சிக்காக அண்ணன் சேர்த்திருக்காமா. ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கதையிலேயே படிக்க முடியுமா? கேட்க முடியாது, கேட்கவும் முடியாது. செலவு ஒழிஞ்சி. ஆமா ஆமா, எப்படி குறைச்சி பார்த்தாலும் இப்போ 50 பவுனுக்கு மேல கொடுக்கணும். 50 பவுன் உருப்படி 5 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தோம்னா சரி, எங்க போறது? நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தம் இருக்குது, இனி நம்ம வாங்கிதான் விற்கணும். ஆமா, அப்படி நினைப்பாங்களா? அப்படி நினைப்பாங்க. ஆனால் இந்த இரண்டு பேரும் உயிரானது எங்கே வருகிறது பாருங்கள். ஆவி போய் அடைந்த பின்பு அண்ணனோ தங்கைதானோ, தாவி மனத்தில் வந்த தமையனோ தங்கைதானோ, பாவி அந்தனன் தான் கொண்ட இந்த பழியதை வாங்கவென்று மேவி இயேசுவனை ஓட்டி விண்ணில் உயிர் போனாரே. இப்படி இரண்டு உயிர்களும் கைலாச மலையில் வரக்கூடிய நேரத்தில் அந்த பொன்பொருளில் அங்கலத்திய இந்த வேதியனானவள் எப்படி வருகின்றான் தெரியுமா? தசையை கொண்டு வரை நமக்கில்லை தடம் தெரியாதிரவே, காட்டு வழி விட்டு சாட்டு வழியாக, காட்டு வழி விட்டு சாட்டு வழியாக சதீரம் போனா, காட்டு வழி விட்டு சட்டு வழியாக, காட்டு வழி விட்டு சட்டு வழியாக சதீரம் போனா, காசிக்கு போய் நாமல் வாசியும் தேடலாம், கப்பல் சமைத்திடலாம், கப்பலை சமைத்திடலாம், கவலை நமக்கில்லை என்ற வேதி, கவலை நமக்கில்லை என்ற வேதி, கை தட்டி வாடினானே. எல்லா வியாபாரமும் செய்து விளைக்கலாம், எத்தனை முட்டடமா எல்லனமாகிலும் விதி எனக்கு ஒரு விஸ்தாரம் கட்டாமல்